இன்னைக்கு நம்ம நிஃப்டி 200னா என்னன்னு பார்க்கலாம். என்னோட ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜில நான் செலக்ட் பண்ற எல்லா ஸ்டாக்ஸும் நிஃப்டி 200ங்கிற யூனிவர்ஸ்குள்ளேருந்து மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அவுட் சைட் த நிஃப்டி 200 நான் செலக்ட் பண்ண மாட்டேன். இதுக்கு ரீசன் என்னன்னா, நிஃப்டி 200ங்கிறது இந்தியால இருக்கிற டாப் 200 கம்பெனிஸ். நிஃப்டி 50ங்கிறது இந்தியால இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ். நிஃப்டி 100ங்கிறது இந்தியால இருக்கிற டாப் 100 கம்பெனிஸ். இத மாதிரி நிஃப்டி 200 வந்து இந்தியால இருக்கிற டாப் 100 கம்பெனிஸும், நிஃப்டி மிட் கேப்ல இருக்கிற 100 கம்பெனிஸையும் சேர்த்து தான் வந்து இவங்க நிஃப்டி 200ன்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ்லேருந்து நான் ஏன் வந்து என்னோட ஸ்டாக்ஸை நான் பிக் பண்ணுவேங்கிறதுக்கு உண்டான ரீசன், மேக்ஸிமம் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ஹை லிக்விடிட்டி இருக்கும். அதாவது வால்யூம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அட் த கிளிக் ஆஃப் தி பட்டன் நீங்க எப்ப வேணாலும் பை பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் செல் பண்ணிக்கலாம். அதாவது வாங்குறதுக்கும் ஆள் நெறைய இருப்பாங்க. விக்கிறதுக்கும் ஆள் வந்து நெறைய இருப்பாங்க. அதனால உங்களுக்கு லிக்விடிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இன்னொன்னு இந்த 200 கம்பெனியும் வந்து இந்தியால இருக்கிற டாப் 200ங்கிறனால அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழ வந்து படபடன்னு வந்து விழுந்துராது. அப்படியே விழுந்தாலும் ரொம்ப ஸ்லோவா தான் வந்து கரெக்ட் ஆகும். நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங்ல நம்மளோட ஆவரேஜ் டியூரேஷனே பார்த்தீங்கன்னா 7 நாள் தான். 7 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் தான் நம்ம ஒரு ஸ்டாக்ஸ ஹோல்டு பண்ணி வச்சிருக்க போறோம். இந்த 14 நாள்ல இதெல்லாம் ரொம்ப பெரிய கம்பெனிஸா இருக்கிறனால, அவ்ளோ சீக்கிரம் வந்து நம்ம வாங்கின ஸ்டாக் வந்து கீழ விழாது. இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். செகண்ட் வந்துட்டு, நீங்க இந்த பென்னி ஸ்டாக்ஸ், இந்த ரூ. 5 ஸ்டாக்கு, ரூ. 10 ஸ்டாக்குக்குலாம் நீங்க போனீங்கன்னா வாங்கிடுவீங்க. பட் நீங்க செல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, உங்களோட ஆர்டர் பெண்டிங்லயே தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வாங்குறதுக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க. இத மாரி பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் நிஃப்டி 200ங்கிற யூனிவர்ஸ்லேருந்து நான் ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ணுவேன். இப்ப இந்த நிஃப்டி 200ல என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது என்எஸ்சி வெப்சைட்டோட நிஃப்டி 200க்கு உண்டான லிங்க் இது. இவ்ளோ செக்டார்ஸ்லேருந்து தான் வந்து இந்த என்எஸ்சியே வந்து ஸ்டாக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. 32% வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. 8% வந்து ஐடிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஆயில் அண்ட் கேஸ்லேருந்து ஒரு 8%. இவ்ளோ செக்டார்லேருந்தும் கலெக்டிவா அவங்க ஸ்டாக்ஸ பிக் பண்ணி ஒரு 200 ஸ்டாக்ஸ வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அத வந்து அவங்க இண்டெக்ஸ் கான்ஸ்டிட்யூயன்ட்ன்னு சொல்லுவாங்க. இத நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. ஃபைல் ஓப்பன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதுதான் வந்து நிஃப்டி 200 ஸ்டாக். இதுல ஏசிசி வந்துரும், அப்போலோ வந்துரும், அதானி வந்துரும், அசோக் லேலண்ட், ஏசியன் பெயிண்ட் இத மாரி நிஃப்டில இந்தியால இருக்கிற 200 கம்பெனியோட லிஸ்ட் வந்து இங்க கிடைச்சிரும். இந்த 200 கம்பெனிய நான் டெய்லி பேசிஸ்ல அனலைஸ் பண்ணுவேன். இ நெறைய ரீசன் இருக்கும் ஒரு ஸ்டாக்க பிக் பண்றதுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி டிமாண்ட் ஜோனுக்கு வந்தா நான் பிக் பண்ணுவேன். இல்ல ஒரு ஸ்டாக் வந்து 2 நாள், 3 நாள் வந்து தொடர்ந்து வந்து அது பட்டு பட்டுன்னு விழுந்துச்சுன்னு சொன்னா, நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து அது மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நெறைய இருக்கும். இத மாதிரி நெறைய பேட்டர்ன்ஸ், நெறைய டேட்டாவ கலெக்ட் பண்ணி, நான் இந்த 200க்குள்ளேருந்து மட்டும் தான் நான் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுவேன். இந்த 200 ஸ்டாக்லேருந்தும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 30 ஸ்டாக் வந்து நான் ஹோல்டுல வச்சுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நெறைய இருக்கு. வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, இல்ல என்னோட 14 டே அம் டியூரேஷன் வந்து கிட்ட வரும்போது, ஒரு சில ஸ்டாக்ஸ நான் செல் பண்ணிட்டு, மறுபடியும் வேறு சில ஸ்டாக்ஸ வந்து நான் உள்ள எடுத்துட்டு வந்துருவேன். இந்த வீடியோவோட மெயின் ரீசன் வந்து நெறைய பேருக்கு நிஃப்டி 200னா என்னன்னு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து கேட்கறாங்க. "நீ எப்படி வந்து ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ணுவன்னு?" சொல்லி கேட்கறாங்க. ஸோ அவங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் எனக்கு வந்து வீடியோவா போட முடியுது. ஏன்னா, அதுவே எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினேன்னு சொன்னா, அவங்களுக்கும் புரியும். அவங்கள மாரி நெறைய பேர் வந்து கொஸ்டின் வச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கும் வந்து தெரிய வரும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க நெறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்க என்னால வந்து நெறைய கன்டென்ட் வந்து குடுக்க முடியும். அதே மாரி உங்களோட கேள்விகள் வச்சு தான் எனக்கு கன்டென்ட்டே வந்து போட முடியும். அ நான் சும்மா வந்து நியூஸ் எடுத்துட்டு, அத வாசிச்சு, இத வாசிச்சு அதெல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கும். டூ த டாபிக் இருக்கணும். ஸ்ட்ரெய்ட் டூ த புல்லட் இருக்கணும். உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் நான் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். என்கிட்டேருந்து பின்னாடி நெறைய கிராபிக்ஸ் வரும். எனக்கு அது மாரிலாம் வீடியோ வந்து போட தெரியாது. அ என்ன விஷயங்கிறத நான் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ ஸோ மச்.